ஓகேங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து 50, அதாவது இன்றைக்கி 31 மே. நம்ம வந்து கோலாப் போகிறோம். கோலாப் வந்து போகிற வழி தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கோலாப் கேனியன்றது வந்து நார்த் ஈஸ்ட் நினைக்கிறேன், நார்த் ஈஸ்ட் ஆஃப் ஜயன். ஸோ அங்கே அப்படியே ட்ரைவ்லேயே கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்க்கலான்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஈஸாயன் பார்த்துட்டு ப்ரைஸ் போகிறோம். இதுதான் நம்ம பிளானு. ஸோ கோலாப் போகிற வழி தான் இது. பாருங்கள், நான் ஃபஸ்ட் டே கோலாப் தெரியாமல் இப்படி தான் போயிட்டேன். ஸோ இதுதான் அந்த இது. நம்ம 50 போனோம், 54 போயிட்டுருக்கோம். ஓகே தான். இதாப்போ வண்டி வந்ததுன்னா அதை இது பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதுதாங்க. ஓகே, தேங்க்யூ. இதுதாங்க கோலாப் கேனியன். நம்ம வந்துட்டோம். அன்றைக்கி விசிட்டர் சென்டர் வந்து பார்த்தோம் பாருங்க, ரைட் சைடில். இதுதான் இது. இப்போ நம்ம வந்து மேலே போகிறோம். தேவையானதை பார்க்கணும். நம்ம 5 miles சீனிக் டிரைவ், நோ த்ரூ டிராஃபிக். 35 மைலில் போக சொல்கிறோம். அங்கங்கே இது இருக்கும், கேனியன் வியூ பாயிண்ட்டு. அதை பார்த்துட்டு நம்ம திருப்பி ஈஸ்ட் கேனியன், ஈஸ்ட் ஜயன் போக போகிறோம். இதுதான் நம்மளுடைய பிளான். பார்த்துக்கோங்க. இதுதாங்க ஈஸ்ட் கோலாப், ஈஸ்ட் கேனியன், ஈஸ்ட் கேனியன் கோலாபோட பார்க்கிங் தான். இப்படி இருக்குது, எப்படின்னு தெரில, போக முடியுமான்னு தெரில. எம்ப்ளாயி பார்க்கிங். மக்கள் பாருங்கள், இங்கே நிறுத்தி பார்த்துட்டு. இதுதான் ஈஸ்ட் கேனியன், ஐ மீன் கோலாப். ஈஸ்ட் கேனியன், ஈஸ்ட் ஜயன் வந்து வேறு. இது கோலாப், KOLOB. இதுவும் ஜைன் தான், பார்ட் ஆஃப் ஜைன். இதுதான் அந்த சீனிக் டிரைவ் அப்படின்றாங்க. என்ன இது என்ன பார்க்கறதுக்கு இல்லை. இருக்கும் போல் தெரியுது. ஒரு 10-12 டிகிரி இருக்கும், 15 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸ்ட் கோலாப் வந்திருக்கோம் பாருங்கள் பின்னாடி. இது ஒரு புல் அவுட் பாயிண்ட்டு. மெயின் ரோடு பாருங்கள். இதுதான் மெயின் ரோடு. இதுதான் ஈஸ்ட் கோலாப். இது என்ன சிக்னிஃபிகன்ஸுன்னு தெரில, ஆனால் பாருங்கள். இதுதான் நம்ம காரு. நல்ல சில்லு. இதுதாங்க. இது ஒரு ட்ரையல் ஹெட் போகுதுன்னு நினைக்கிறேன். கீழே கீழே 100 yards போட்டுருங்க. இது ட்ரையல் ஹெட் மாதிரியா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வேலி காற்றுல குளிர்து பயங்கரமாக. கார்லாம் நிறையா இருக்கு. இதுதான் கோலாப். ஏன்னா நமக்கு ஒன்றும் புரியல என்னென்ன இருக்குன்னு. நிறைய புல் அவுட் இருக்குது இந்த மாதிரி, இந்த காரை நிறுத்தத்துக்கு. இது ஸோ அங்கே எங்கே நிறுத்தி நடந்து போய் பார்த்துக்க வேண்டியதான். சரி, பிடிச்சிடும். வாட்டுக்கு ஜாலியாக கோனில் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் இருக்குது.
என்னமோ எழுதியிருக்கு. அப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ எழுதியிருக்கு. ஹேங்கிங் வேலி இந்த இடத்துல சொல்கிறாங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே இருக்குது. ஓகே, என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ராக் செட்ஸ் இங்கே இருக்குது. சாரிங்க, இது பாருங்கள், இதுதான் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே, ஹேங்கிங் வேலி 1000 அடி மேலே போயிடுச்சுன்றாங்க. மெயின் கேனியன் ஃப்ளோர்லேருந்து 1000 அடி மேலே போயிடுச்சுன்றாங்க. அது வந்து பாறை விழுந்த இடம் அப்படின்றாங்க. அது பாறை விழுந்திருக்கு அந்த இடம். அதுதான் இங்கே போரிட்டு காமிச்சிருக்காங்க. எங்கள் ஒரு ட்ரக்கு மாட்டிக்கிச்சு, எப்படி விழுந்திருக்கு, 1983 பெரிய பாறை விழுந்துருச்சு அப்படின்னா. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்த வழி டைம் ஆகிட்டே இருக்குது. இது வந்து டிம்பர் க்ரீக் ஓவர்லுக் ட்ரெயில் அப்படின்றாங்க. என்னன்னு தெரில. இது நம்ம அந்த உடஞ்சி விழுந்த பாறைன்னு சொன்னாலும் அதுதான் இது. அதுக்கப்புறம் அந்த இன்னொன்று இது எங்கே அது அந்த பக்கம் டிம்பர் க்ரீக் ஓவர்லுக் ட்ரெயில். நமக்காரங்க பார்ப்பாங்க, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நிறைய இது போட்டி வச்சுருப்பாங்க. இதுதான் கடைசிங்க, இதுக்கப்புறம் ரோடு இல்லை. ஸோ அப்போ நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. கேமரா வச்சுருக்கேன். டிம்பர் க்ரீக் ஓவர்லுக் ட்ரெயில். ஸோ இதில் போனால் இந்த இது பார்க்கலாம் போல தெரியுது. இந்த மலையை போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இது பிக்னிக் ஏரியா. 0.1 கிலோமீட்டர், 0.1 மைல். ஓகே, கொலாப் கேனியன்ஸ் ரோடு பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த இதோடு முடிஞ்சது, திருப்பி போக வேண்டியதான். பிக்னிக் ஏரியாவிலேருந்து ரவுண்ட் ட்ரிப் வந்து 1 மைலும் போட்டிருக்கு. 1 மைல்னால் 1.6 கிலோமீட்டர்ஸ். 100 ட்ரையல் பஸ்ஸஸ் த்ரூ ஹை பிளான். You can see south to the Keiba Plateau and the north rim of the Grand Canyon. நார்த் ரிம் பார்க்கலான்றாங்க. பார்த்துருவோமா? 1 மைல்னா 1.6 கிலோமீட்டரு. எப்படின்னு தெரியலையே, போகலாமா? ஏர்லி மார்னிங் ஈவினிங் வந்து மவுண்டன் லைன்ஸ் இருக்கான். போகலாம், வேணாம், மவுண்டன் லைன் வேறு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வேறு சிங்கிளாக இருக்கணும். ஏர்லி மார்னிங் வேறு, ஏர்லி மார்னிங் 8 மணி எதுக்கு நம்ம போகணும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ரோடு தெரியுது கீழே, அந்த I-15 நினைக்கிறேன், இன்டர்ஸ்டேட்டு I-15 நல்லா தெரியுது. மலை மேலே பார்த்தீங்கன்னா எத்தாப்ப தெரியுமா, அதனால தான் தெரியுது.
கோலாப் கேனியன்ஸ் விசிட்டர் சென்டர். நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்தோம். ஆனாலும் வந்து நம்ம பார்க்கல, ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டாக இந்த பூட்ஸை வாட்டர் பூட்ஸை ஹையர் பண்ணுறதுக்காக ஓடிட்டோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து இதுதான் டெய்லர் க்ரீக் ரோடு இதெல்லாம் போய் மேலே இப்படியே போய் இங்கே கோலாப் கேனியன் வியூ பாயிண்ட்டு 2000 மீட்ரு மேலே போயிட்டு திருப்பி விட்டோம். டிம்பர் க்ரீக் கோலாப் கேனியன்ஸ் வியூ பாயிண்ட் விசிட்டர் சென்டர் இங்கே இருக்குது. நம்ம போனது இது இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த இடத்துல இருந்தால் வந்து தெரியல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜயன் கேனியன் வந்து ஸ்லாட் கேனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோலாப் வந்து ஃபிங்கர் கேனியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொலராடோ பிளாட்டோலே வந்து 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோலாப் கேனியன்லேருந்து பார்த்தா வந்து நார்த் ரிம் ஆஃப் கிராண்ட் கேனியன் கைபா பிளாட்டோ வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பேர் அண்ட் கூகர் இருந்ததில்ல, அந்த இடம் தான் அந்த இதுக்கு போனது. என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து இந்த ஹரிக்கேன் ஃபால்ட்டுன்னு ஒன்று வந்து இந்த கேனியனே அப்படியே தூக்கிடுச்சு அப்படின்றாங்க. 1992 சென்ட் ஜார்ஜில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அது கூட வந்திருக்கு ரீசெண்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஏறுறது ஹரிக்கேன் ஃபால்ட்டு. ஸோ அதனால தான் கொலராடோ பிளாட்டோ வந்து அதுலேருந்து இதை மட்டும் தூக்கிடுச்சு, ஜயன் கேனியனையும் கோலாப் கேனியனும்.